மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள். வானதேவன் பள்ளியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள். வானதேவன் பள்ளியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற சிந்தனையோடு உங்களுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுப்பதிலே நான் மனமகிழ்கிறேன். இன்று நமது தாய் திருச்சபையானது திருத்துதராக கருதப்பட்ட பர்னபாஸுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித பர்னபாஸ் அவர்கள் பவுலடிகளாரோடு இணைந்து இறைவார்த்தையை எட்டுத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய காரணியாக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்வு சொல்லுகிறது. பர்னபாஸ் என்ற பெயரினுடைய அர்த்தத்தை நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்று இருக்கும். உற்சாகத்தினுடைய மகன். இது எதிலிருந்து அந்த அவருடைய வாழ்விலே அர்த்தம் பெறுகிறது என்று பார்க்கிற போது, பவுலடிகளாரோடு இவர் நம்பிக்கையினுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறதை பார்க்கின்ற போது இவருடைய பெயரின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். பவுலடிகளார் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எட்டுத்துக்கும் எடுத்து செல்ல வேண்டும், இயேசு கடவுளின் மகன் என்ற உண்மையை உலகத்தில் உள்ள அனைவருக்குமே கொடுக்க வேண்டும் என்று எத்தனித்தாரோ, அவருடைய எதிர்நோக்கில் பங்கு கொண்டவராய் தன்னுடைய எதிர்நோக்கை நம்பிக்கையை கட்டி எழுப்பி தனது வாழ்வை பிறருக்காக கொடுக்கக்கூடிய மனிதனாக தன்னை முன்னிறுத்தினார். விவிலியத்தினுக்காக, கடவுளுடைய வார்த்தைக்காக. நீங்களும் நானும் இந்த திருப்பலியில் கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கின்றோம். அவருடைய வாழ்வை பலியாக ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த வாழ்வின் பலியும் அவருடைய வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக நம்மை வழிநடத்தக்கூடிய பீமாக, விளக்கு தூணாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிகாட்டுதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21 முதல் 26 மற்றும் 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அந்நாள்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோது உடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அமர்த்தம் குருக்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய
மேகத்தூணில் இருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர். கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், ஆண்டவரே தூயவர். வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 19 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, புது காலத்தினுடைய 10வது வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புது காலம் என்பது பொதுவாகவே ஆண்டவருடைய வாழ்வை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கும். வாழ்வு என்றால் அவருடைய பணி வாழ்வு. 33 வருடங்கள் வாழ்ந்த அவருடைய வாழ்விலே 30 வருடங்கள் தனிமையாக பெற்றோரோடு உற்றார் உறவினரோடு நண்பர்களோடு கழித்த பின் 30வது வருடத்திலே தன்னுடைய பொது வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அதை மக்களுக்காக அர்ப்பணித்தார் என்பதை அவருடைய வாழ்விலே நாம் தெரிந்து கொள்கிறோம்.
ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வு 3 வருடங்கள் பொது வாழ்வாக இருந்திருக்கிறது. இந்த பொது வாழ்விலே அதிசயங்கள் நிகழ்த்திருக்கிறார், அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறார், அதிகாரத்தில் உள்ளவங்களையும் சந்தித்திருக்கிறார், ஆதரவற்றவர்களோடும் வாழ்ந்திருக்கிறார். இதுதான் அவருடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். காலையில் உணவு அருந்துகிற போது உணவு அறையிலே 2-3 குருக்களோடு நான் பேசிக்கொண்டிருந்த போது திரு அவையினுடைய பணிகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். திருச்சபை என்ன பணியெல்லாம் செய்கிறது அப்படின்னு பற்றி பேசிக்கொண்டிருக்கிற போது நான் சொன்னேன், இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் நாம் 10% கீழாகத்தான் ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளை வாழ்வாக்குகிறோம். அதற்கே பிறருக்கு இது பிடிக்கவில்லை. இன்னும் அவருடைய வாழ்வை அதிகமாக வாழ்வாக்கினோம் என்றால் என்ன நிலை இந்த கிறித்துவத்துக்கு இந்த உலகத்தில் ஏற்படுமோ என்ற சிந்தனை இருக்கிறது அப்படின்பதை நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். 10% கீழே ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வை பின்பற்றுகிற திருச்சபைக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கிறது. உலகம் முழுவதுமாக ஏகப்பட்ட வெறுப்பு இருக்கிறது, ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி திரு அவை பயணம் செய்கிறது. இன்னும் 80%, 50% எடுத்துக்கொள்ளுமே, இன்னும் 50% இந்த இயேசுனுடைய வார்த்தையை வாழ்வை வாழ்வாக்கினால் இன்று திரு அவை இல்லாமல் கூட போவதற்கு காரணம் இருக்கிறது என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதே போல தான் இன்றைய நற்செய்தியை வாசிக்கின்ற போது அந்த சிந்தனை வந்தது. இயேசு பல விஷயங்களை இந்த உலகத்தில் சொன்னது போல ஆண்டவர் 2 விஷயங்களை இன்றைய நற்செய்தி சொல்கிறார். ஒன்று இறைவார்த்தை, மற்றொன்று திருச்சட்டம். திருச்சட்டமும் இறைவார்த்தையும் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர்களை அடிமையாக்கி அரசியல் அடிமைகளாக அவர்களை அடிமைகளாக அந்த பகுதியை வைத்திருந்தவர்கள் ரோமையர்கள். ரோமையர்களுக்கு சட்டம்தான் வாழ்வு, சட்டத்தை கடைபிடிக்கிறவன் வாழ்வான். இன்றைக்கு கூட நமக்கு கூட அப்படி தான். சட்டத்தை கடைபிடிக்கிறவன் எப்போதுமே கேள்விக்கு உள்ளாக்கப்பட மாட்டான். சட்டத்தை கடைபிடிக்காதவன் தான் தண்டனைக்குரியவனாக மாறுகிறான், கேள்விக்கு உள்ளாகக்கூடிய மனிதர்களாக மாறுகிறார்கள். நாம் கூட அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் பார்க்கிறோம். யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் வருவதற்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய உள்ளங்களிலே இருக்கின்ற குற்ற உணர்வு. ஆக சட்டத்திற்கு முன் யார் வருவான் என்று பார்க்கிற போது நேர்மையானவன், சட்டத்தை நேர்மறையாக எதிர்கொள்ளக்கூடியவன், துணிச்சலாக எந்த சட்டமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசுவான். தவறு செய்திருக்கிறவன் சட்டத்தை பற்றி யோசிக்கின்ற போது அங்கே லஞ்சம் கொடுக்க, லாவணியம் கொடுக்க, அங்கே குறுக்கு வழியிலே தப்பிப்பதற்காக அவன் முயற்சி செய்வான் என்பதை நாம் பார்க்கிறோம். இது நாம் பின்பற்றுகிற கிறித்துவ திரு அவையிலும் இருக்கிறது, அரசியல் வாழ்விலும் இதை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்படி வாழ்கிற இந்த சமகாலத்தினுடைய மக்கள் போல இயேசு வாழ்ந்த காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கே ரோமையர்கள் சட்டம்தான் முக்கியம் என்றிருந்தார்கள், யூதர்கள் இறை வார்த்தை தான் முக்கியம் என்றிருந்தார்கள். 2 பேருக்கு கான்ட்ரடிக்ஷன். 2 எதை பின்பற்றுறது அப்படின்னு மக்களுக்கு குழப்பம், சாதாரண மக்களுக்கு. அப்போ தான் யாராவது இந்த சட்டத்தை ஒழிக்க ஒருத்தன் வரமாட்டானா, இந்த இறை வார்த்தையை காப்பாற்ற ஒருத்தன் வரமாட்டானா என்று இயங்கி கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தவன் அல்ல, மாறாக அதை நிறைவேற்ற வந்தவன். எப்படி நிறைவேற்றும்? இது நல்லால அது நல்லாலன்னு சொல்கிறதுக்காக வரல, மாறாக இதிலுள்ள நிறைவும் அதிலுள்ள நிறைவும் நமக்கு எப்படி வாழ்வு கொடுக்கிறது என்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக, வாழ்ந்து காட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதாக நான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். அந்த செய்தியை வைத்து தான் நான் உங்களோடு இன்றைய இந்த பகிர்வையும் மேற்கொள்கிறேன். நான் என்னுடைய நண்பரும் பல முறை பேசிக்கொள்வது உண்டு. மக்களிடையே இருக்கின்ற அந்த பக்தி முயற்சிகளை, அது எங்கிருந்து தொடங்கும் அந்த பேச்சு அப்படின்னா, என்னுடைய வீட்டிலிருந்தே அந்த பேச்சு தொடங்கும். எங்கள் வீட்டில் கடவுளுடைய பக்தி எப்படி இருக்குது, நான் பணியாற்றுகிற மக்களுக்கு கடவுள் பக்தி எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள், நான் எப்படி பக்தியை பார்க்கிறேன், அதை எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்பதாக நண்பர் ஒருவரிடம் பல அதிகமாக பேசிக்கொண்டிருப்பது என்னுடைய வழக்கம்.
அப்படி தான் என்னுடைய நண்பர் ஒருவர் திருமணமாகி இருக்கிறார். அந்த திருமண வாழ்க்கையில் அவருடைய நம்பிக்கையை நான் பார்ப்பது உண்டு. ஒரு முறை நான் அவருடைய வீட்டிற்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். நான் போயிருக்கிற போது அவங்க வீட்டு முற்றத்தில் திண்ணைக்கு மேலே அழகாக ஒரு அந்தோணியார் படத்தை நல்லா ஃப்ரேம் பண்ணி லைட்டெல்லாம் கலர் லைட்டெல்லாம் மினுமினு பல்பெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி கோடி அற்புதர் அந்தோணியார் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அந்த அந்தோணியாருடைய பக்தி அவரிடம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை போடுவோம், நம்ம நவநாள் சொல்லுவோம். அதுபோல் நானும் நம்பிக்கொண்டிருந்தேன். நான் கேட்டேன், என்னையா திருக்கண அந்தோணியார் இங்கே வந்துட்டார், வீட்டில் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார், நான் அந்தோணியார் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே அந்தோணியாருடைய அற்புதங்கள்லாம் பார்த்தேன், அந்தோணியார் நிறையா கோடி அற்புதங்களை செய்வார்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா அப்படின்ற எதிர்நோக்கோடு இங்கே கொண்டு வந்து நம்பிக்கையில் நான் மாட்டியிருக்கிறேன். இந்த படம் மாட்டினதுக்கப்புறம் எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் அவருடைய விருந்தில் கலந்து கொண்டு அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிற போது அதே அந்தோணியார் உங்களுக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு இன்னொரு நாள் அவங்க வீட்டுக்கு யதார்த்தமாக நான் போக வேண்டியது இருந்தது. அப்போ நான் போயிருக்கிற போது எங்கிட்ட ஒரு மாதா சுருவம், விண்ணகரசி மாதா சுருவத்தை அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி அதுக்குள்ளே பூவெல்லாம் போட்டிருந்தார். நான் கேட்டேன், ஏன்னா அந்தோணியார் மாதாவையும் கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், நான் அந்த மாதா கோயிலுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு அதை தெரியாது நண்பா, அந்த மாதா கோயிலுக்கு நீ போனியா அப்படிங்கிற. நான் போனதில்லை அப்படின்னு சொன்னேன். நான் போனேன் என் குடும்பத்தோடு, என்னென்ன அற்புதங்கள் மாதா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதாவை பற்றி, அந்த விண்ணர அரசி மாதாவை பற்றி எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி நான் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னும் அடுத்த முறை வரும்போது வேறு ஏதாவது ஒரு படம் இருக்க போகுது உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வேளை இருக்குதான்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போகலை. ஏன் இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பக்தி என்பது, நம்முடைய இறை நம்பிக்கை என்பது ஆல்டர் ஆகிக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கிறத நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு இந்த அதிசயம் இங்கே நடக்கிறது அப்படின்னா அந்த அதிசயத்தை காண போடுவோம். இந்த வல்லமை இங்கே நடக்கிறது, இங்கே புதுமை இங்கே நடக்கிறதுனா அந்த புதுமை நடக்கிற இடத்துக்கு போவோம். சில அருட்பணியாளர்கள் ஜெபம் செய்கிறாங்க, மந்திக்கிறாங்க, அவங்களுடைய மந்திரிப்பில் குணமாகுது அப்படின்னா நம்மக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி டேட் வாங்கி தர சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் மந்திரிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி மக்கள் தங்களுடைய நம்பிக்கையில் வாழ்வதை பார்க்குறோம். ஏதாவது நான் இந்த நம்பிக்கையில், இந்த புனிதர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, இந்த அன்னை கன்னிமரியாள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, இந்த ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஆண்டவர் இயேசுவை நம்ம பல நிலைகளில் பார்க்குறோம். குழந்தை இயேசுவாக பார்க்குறோம், மீட்பராக பார்க்குறோம், இருதய ஆண்டவராக பார்க்குறோம், இரக்கமுள்ள ஆண்டவராக பார்க்குறோம். அப்படின்னு படங்கள்லாம் நம்மளுடைய ஆலயங்களில் இருக்கிறது. ஆலயங்களும் அதற்கு பின்பாக பெயரிடப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் பார்க்குறோம். அந்த ஆண்டவர் ஒருவர் தான். அவர்களே பல பெயர்களை வைத்துக்கொண்டு நாம் நம்பிக்கையை வளர்க்க முயற்சி செய்கிறத நம்ம வேண்டுவதை பார்க்குறோம். அப்படி தான் எப்படியாவது ஒன்று கிடைத்து விடமா அப்படின்னு தான் பார்க்குறோம். மனிதன் கூட சமூகத்தில் பார்க்குற போது சட்டத்தை பின்பற்றினாது ஏதாவது நல்லது கிடைக்குமா, இல்லை சட்டத்துக்கு குறுக்கோளியில் போனாது ஏதாவது நல்லது கிடைக்குமா, அவர் பேச்சை கேட்டால் எனக்கு நல்லது கிடைக்குமா, இவர் பேச்சை கேட்டால் எனக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லார் பேச்சையும் கேட்கும்போது, எல்லார் சட்டத்தையும் பின்பற்றுகிற போது எப்படி உயர்வோம்னு தெரியலை. இது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மாறாத ஒன்று தான் ஆண்டவர் இயேசு. இந்த சட்டத்தை பற்றி, திருச்சட்டத்தை பற்றி விவிலியத்தில் நம்ம பேசுகிற போது இயேசு இதை இப்படி சொல்லுகிறார். திருச்சட்டம் என்பது தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற போது இவ்வாறு சொல்லப்படுகிறது. திருச்சட்டம் நேர்மையானவர்களுக்காக இயற்றப்படவில்லை, மாறாக ஒழுங்கு மீறுவோர், கட்டுப்பாட்டுக்கு அடங்காதவோர், இறை பற்று இல்லாதவோர், பாவிகள், தூய்மையற்றோர், உலகை போக்கை பின்பற்றுவோர், தந்தையை கொள்வோர், தாயை கொள்வர், பிற மனிதர்களை கொள்வோர். ஆக சட்டத்தை பின்பற்றுபவர்களுக்காக, கடவுளை நம்பி அதனுடைய கடவுளுடைய வாழ்விலே வழிகாட்டுதலிலே வாழ்பவர்களுக்காக சட்டம் இயற்றப்படவில்லை. மாறாக யாரெல்லாம் சுயநலத்தோடு தான் தோன்றித்தனமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற போது சட்டத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, சட்டத்தை பின்பற்றாதவர்களுக்குத்தான் அந்த சட்டம் கொடுக்கப்படுகிறது என்பதை ஆண்டவர் இயேசு கூட இன்றைக்கு சொல்லுகிறார். விண்ணரசில் மிக சிறியவரும் பெரியவரும் யார் என்று பார்க்கிற போது
சட்டத்தை பின்பற்றுகிறவர், இறைவாக்கை எடுத்துரைக்கும் வல்லமையுடையவர், நேரிய வழியிலே கொடுக்கறதான் மிகப்பெரியவர் என்று சொல்லுகிறார். அதை தான் இறைவாக்கு என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது. எசேக்கியேலே இதை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. உராயும் ஓசைனா ஒன்று உரசுவது கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக திருச்சட்டம் என்பது சட்டத்தை பின்பற்றாதவர்களுக்கு, இறைவாக்கு என்பது வாழ்வு கொடுப்பதற்காக. இதான் இது ரெண்டும் நாம் புரிந்து கொள்வது. ஒன்று சட்டம் என்பது திருச்சட்டம் மனிதனை ஒருமுகப்படுத்துகிறது, நேர்மையான மனிதனாக மாற்றுகிறது. இந்த இறைவாக்கு என்பது மனிதனுடைய வாழ்வுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கிறது. அதான் இது எசேக்கியேல் அருமையாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது இதனால தான் பழைய பாடல்களில் நாம் படிக்கின்றோம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று நாம் பாடுகிறோம். உயிர் பெற்ற உலர்ந்த எலும்புகள் கூட உயிர் பெற்று எழக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னா இறைவார்த்தைக்கு இருக்கிறது. அந்த இறைவார்த்தை தான் வாழ்வாக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாம் பேசுகிற போது கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில்தான் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்று சொல்கிறது. திருச்சட்டம் எங்கே நிறைவு பெறுறது புரியுதா? நான் வாழ்கிறதில், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மட்டும் அல்ல, மாறாக என் அடுத்திருப்பவர் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும். அன்பு தான் வாழ்வின் மையமாக மாறுகிற போது திருச்சட்டம் நிறைவு பெறுகிறது. அதே தான் மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இப்போ புரியுதா? இறைவாக்கு திருச்சட்டம்லாம் எங்கே இருக்கிறது அப்படின்னா நம்முடைய பிறர் அன்பிலே இருக்கிறது. நான் வாழ வேண்டும், நான் உயர வேண்டும், நான் என்ற அகந்தையிலிருந்து நாம் என்ற சிந்தனைக்கு நாம் வாழ்வாகுகிற போது நமது நம்பிக்கையை கட்டி எழுப்பும்போது இறைவாக்கும் திருச்சட்டமும் நிறைவேறுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவருடைய வழிகாட்டுதல் என்ன என்று பார்க்கிற போது, நீ விரும்பியபடி பெரியவனாக இருக்க விரும்பினாள் ஆண்டவருடைய சட்டத்தையும் வார்த்தையும் வாழ்வாக்க வேண்டும். அந்த வாழ்வு எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது உனது அயலானை அன்பு செய்வதிலே, உனது அயலானுக்கு உதவுவதிலே, உனது அயலானோடு உடனிருப்பிலே இருக்கிறது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றாள் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றாள் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன், மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. அடிமைமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய உன்னை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் இங்கு ஒரே குடும்பமாக குடி ஜபிக்கிற முதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித பர்னபா, இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயல் எங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் இவற்றிற்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நீ கண் திறந்தாள் எனில் மோட்சமுண்டு.